stage. மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஆய்வறிக்கையை மட்டும் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லக்கூடிய உலக பொருளாதார மையம் வந்து ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்ததுக்கு பின்னாடி அந்த மாணவர்கள் ஒரு ஜாப் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வேலைக்கு செல்லும் பொழுது என்ன மாதிரியான திறன்களை எல்லாம் அவங்க அடைந்திருக்க வேண்டும், அதுவும் இது பள்ளி பருவத்திலிருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5 ஸ்கில் செட் அவங்க சொல்றாங்க. ஒன்னு கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் திறன். போருளம் தொடுத்த அறையில் நெடுங்கொடி வாரல் என்பன மரித்து கை காட்ட. ஒரு சாதாரண விஷயத்த, கொடியாடுற விஷயத்த அதை கற்பனை திறனோடு அதை சொல்லி மதுரைக்குள்ள வராத கோவலன் கண்ணகி ஏன்னா கோவலன் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்றதா ஒரு படைப்பாற்றல் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த கிரியேட்டிவிட்டி. அது மட்டும் இல்லாம அதுல புதுமை, இந்த ரெண்டும் முதல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. ரெண்டாவது கொலாபரேஷன். ஒரு டீமோட ஒரு 5-6 பேர் மாணவர்கள் இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்க பண்ணியிருக்கிறாங்க. பசங்க இந்த காம்படிஷன் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு 5-6 பேர் 10 பேர் ஒரு குழுவா சேர்ந்து செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட திறன்களை எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த குழுவிலேயே அவங்க முடிவு பண்ணணும், ஓகே இந்த வேலையை வந்து இந்த பையன் செய்வான், இந்த பொண்ணு அதை செய்ய முடியும், இது அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு அந்த ஒரு குழு மனப்பான்மையோட வேலை செய்யணும். இது தலைமை பண்புக்கும் வழிவகுக்கும். மூணாவது டிஜிட்டல் ஸ்கில்ஸ். இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் நம்ம சொல்றது வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு அது ஒரு தப்பான புரிதலா கூட இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் ஃப்ளூயன்சி, அதாவது கோடிங்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட ஒரு டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அதை அவங்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவது குளோபல் சிட்டிசன்ஷிப். பலதரப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட மனிதர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த ஒரு அக்செப்டன்ஸ், அவங்களையும் நம்ம கூட இன்க்ளூசிவா எடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்யணும், அந்த மாதிரியான மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும். கடைசி 5வது வந்து என்வாயரன்மெண்டல் ஸ்டீவர்ட்ஷிப். இது என்ன அப்படின்னா, இயற்கை வளங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், தண்ணி பிரச்சனை பேசுறோம், அண்ட் பிளாஸ்டிக் கழிவுகளை பத்தி பேசுறோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து மாணவர்கள் முதல்ல அதை தெரிஞ்சிருக்கணும். இவங்க பின்னாடி அந்த வேலை வாய்ப்பு வரும் பொழுது இவங்க தான் பின்னாடி அந்த இடத்துல பெரிய பெரிய ஆபீசரா வந்து உட்கார போறாங்க, இவங்க தான் வருங்கால உலகமே. அப்போ இவங்க அங்க வரும்போது இந்த மாதிரி திறன்களை எல்லாம் அவங்க வளர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது அந்த ஆய்வறிக்கை சொல்றோம். அண்ட் இந்த ஸ்டெம் இனோவேஷன் லேர்னிங் சென்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான திறன்கள் ஒரு பக்கம் நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த குழுவோட மாணவர்கள் 3-4 பேர் சேர்ந்து அதை எப்படி பகிர்ந்து ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான திறன்களை கண்டிப்பாக எங்களுடைய அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன் நிறுவனம் இந்த SILC மூலமாக வளர்க்கும் என்பதை இந்த நேரத்திலே உறுதி கொடுக்கிறேன். இன்னொன்று, ஹானரபிள் மினிஸ்டர் அவருடைய ஊக்கத்தாலையும் நேரடி கண்காணிப்புலையும் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை இன்னும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வருவோன்றதை இந்த நேரத்தில் உறுதி சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.